இந்த ஒரே ஒரு மசாலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. இனிமே தந்தூரி வாங்க கடைக்கே போக வேணாம். சாஃப்ட் அண்ட் ஜூசியான தந்தூரி வீட்லயே செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு பாத்துடலாமா? தந்தூரி மசாலா செய்யறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், பாதி லெமனை புழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே சூடா இருக்க எண்ணெயை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணா சூப்பரான தந்தூரி மசாலா ரெடி. இப்போ இதுல ஸ்மோக்கி ஃபிளேவர் இன்ஃபியூஸ் பண்றதுக்கு சின்ன கறி துண்டு கூட 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு 15 நிமிஷம் மசாலால அப்படியே விட்டா நல்லா இன்ஃபியூஸ் ஆயிடும். இப்போ வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க சிக்கன்ல இந்த மசாலாவை நல்லா அப்ளை பண்ணி அட்லீஸ்ட் 2 மணி நேரமாச்சு இதை மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 4 மணி நேரம் மேரினேட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ மீடியம் ஃபிளேம்ல இருக்க எண்ணெயில 2 சைடும் ஒரு 20 நிமிஷம் ஸ்லோ குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான தந்தூரி வீட்லயே ரெடி ஆயிடும். இந்த ஃபிளேவரை இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுக்கு டைரக்டா ஃபயர்ல ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த தந்தூரி மசாலால நான் கலர் எதுவுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, ஒரு சூப்பரான தந்தூரி வீட்லயே ரெடி. கண்டிப்பா அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி